மை டியர் கௌதமி செல்லக்குட்டீஸ், ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? ஸோ பப்ளிக் கேன்சல் பண்ணதும் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி பேப்பரை திருத்த போகிறாங்க? ஆல் பாஸ் போடுவாங்களா போட மாட்டாங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th சப்ளிமெண்ட் எக்ஸாம் தான் டேட் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன புரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கும் தான் புரியல. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 1, உங்களுக்கு ஆல் பாஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னா, அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் யாருக்கு, போன வருஷம் பேட்சுக்கா இந்த வருஷம் பேட்சுக்கா ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு, லைக்கு அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இதில் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? நம்ம சேனலையும் கொடுப்பேன், வாட்ஸ்அப் சேனலையும் கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் எப்போன்னு சொன்னாங்க தெரியுமா? அது பார்த்திங்கன்னா போன வருஷம் ஃபெயில் ஆகிருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணப்படும். இந்த மாதிரி ஆனுவல் எக்ஸாம் மாதிரி இந்த வருஷம் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிக்காக கேன்சல் பண்ணிட்டாங்களே, உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. போன வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் கணக்கு. இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க அது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் எழுதுவாங்க. ஓகேவா? இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபீஷியலாக இல்லை. நம்ம அன்பில் மகேஷ் ஐயாட்டேருந்து நான் வர கிடையாது. ஓகேங்களா? பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த 12th போக முடியும். ஃபெயில் ஆனால் திரும்பி 11th எக்ஸாம் எழுதணும். சப்ளிமெண்ட்ரி மாதிரி அது வைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் நியூஸ் இன்னும் வரல. ஏன்னா 8th வரையும் தான் ஆல் பாஸ், அதுக்கப்புறம் ஆல் பாஸ்லாம் கிடையாது. பாஸ் 10th எழுதி தான் பாஸ் பண்ணி போகணும். நிறைய பேர் இப்போ 9th கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகி அங்கேயே இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? அது ஏதோ ஒரு 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி, 1000ல் ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. பட் நீங்களும் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை நினச்சி பயந்துட்டு இருக்காதீங்க. பேப்பர் ரிலேஷன் எங்கே போகும், உள்ளே திருத்தவங்களால வெளியே போகுமா, அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் ரிசல்ட் எப்படி மார்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை ஜஸ்ட் பாஸு, நீங்கள் பாஸு அவ்வளோ 12th போகிறீங்க அப்படின்னு மட்டும் வருமானு சொல்லி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அதை பற்றி நான் வரல. ஓகேங்களா? நானும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ்ட்டு கேட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி ஆஃபீஸில் அப்டேட் எதுவும் வரலப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நான் டெய்லி கேட்டு தான் இருக்கேன். ஸோ அப்டேட்ஸ் வர நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கிடையாது. அது போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் தான் எக்ஸாம்ஸ், உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை நினச்சி பயந்துட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஆல் பாஸ் கண்டிப்பாக, ஆல் பாஸ்னால் எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஆல் பாஸ் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதை வச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. பார்த்துக்கலாம். அடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு 10th தான் முக்கியமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டுட்ருக்கேன் வீடியோ. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 11th பப்ளிஷ் இருந்தால் 11th போட்டிருப்பேன். ஸோ எனிவேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேவா? நிறைய பேர் 11th ஆல் பாஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கோசம் இந்த வீடியோ. டோன்ட் வரி, பார்த்துக்கலாம், பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபிட்னஸில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அப்படியே நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கௌதமியரா .yara, போய் ஃபாலோ பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, அதை வச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாய் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் எலெக்ஷன் வேறு வருது, ரிசல்ட் எப்படி வெளியே வராங்கன்னு தெரில. டிவிக்கேவா இல்லை இப்போ இருக்கிற ஆட்சியே வரப்போதான்னு தெரில, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே சில குட்டீஸ், ஒரு ரெட் கலர் ஹார்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க. ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.